எப்பப்பா நம்ம முடிய வச்சு ஒரே கண்ணா வைக்கிறாளுப்பா. எங்க பார்த்தாலும் ஒரே பொறாமையா கிடக்குதுப்பா. இந்த அழகு முடிய வச்சுக்கிட்டு 4 இடத்துக்கு போக முடியல, 4 இடத்துக்கு வர முடியல, பொறாமையா பொங்குது. பாஞ்சாலி அக்கா, என்னக்கா காலையில மீட்டிங் போட்டாச்சா? ஆமாம்மா, வேற என்ன பண்ண சொல்ற? என்னக்கா சமைச்சீங்க? அதுவா நாள்முடி, ரசம் வச்சிருக்க நாள்முடி. என்னக்கா மறுபடியும் நாள்முடினே சொல்றீங்க? அதை வீட்டு நாள்முடி, உங்க வீட்டுல என்ன சமைச்ச? நாள்முடி என்ன சமைச்சிருக்க போறாக்கா? வழக்கம் போல தேங்காய் துவையலா இருக்கும். இல்லையே, நான் தேங்காய் துவையல் இருக்கலையே. அப்ப தேங்காய் துவையல் இல்லைன்னா பருப்பு துவையலா? இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த முக்காடு. இருந்தாலும் சமாளிப்போம். இல்லையே, எங்க வீட்டுல பருப்பு துவையல்லாம் இல்லையே. நான் முட்டை குழம்பு வச்சேன். உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டா இருக்கு. இவ போய் சொல்றாக்கா, பருப்பு துவையல் தான் வச்சிருப்பா. சரி விடுங்க, அவள் வம்புழுத்தது போதும். என்ன நாள் முடி வீட்டுல துவையலா? இங்க பாரு திவ்யா, கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த பேச்சு பேச சொல்லிட்டேன். ஆமா சரி நாள் முடியக்கா, நாளையில இருந்து உங்க பிள்ளைங்க டியூஷன் அனுப்பி வைங்க. அப்படியா திவ்யா? டியூஷன் சும்மா தானே எடுக்கிற? சும்மா இல்ல நாள் முடி, ஒரு மாசத்துக்கு 500 ரூபா. என்னது 500 ரூபாயா? நாள் முடி ஒரே தெரியா இழுக்கிற. சரி அனுப்புறேன், நான் ஒன்னும் இழுக்கல. நீ கொஞ்சம் பார்த்து பேசு. சரி நானும் பார்த்து பேசுறேன். நானும் அனுப்புறேன் திவ்யா, பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடு. சரிக்கா, அனுப்புங்கக்கா. ஆளை பார்த்து தான் மரியாதையை கொடுப்பாளுவோ போல இவ்வளவோ. சரி விடுங்க நாள் முடியக்கா, சும்மா வம்புழுக்கிறது தான் உங்களை. சரி திவ்யா, நீங்க நின்று வாயடிக்காம வீட்டுக்கு போமா, நான் வரேன். சீக்கிரம் வாமா, சீரியல் பார்க்கலாம். நம்ம போய் ஸ்ரேயா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டு பாப்போம். ஸ்ரேயா கொஞ்சம் கீழே வாங்க. இந்த வாரே மாமா. என்ன மாமா, சொல்லுங்க மாமா. ஸ்ரேயா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஆமா மாமா, எனக்கு சம்மதம் தான் மாமா. சரி ஓகே ஸ்ரேயா, நீ போ. சரிங்க மாமா. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை மாமா, சூர்யா மாமா தான். இனிமேதான் பார்க்க போறீங்க ஆடுபுலி ஆட்டத்தை.